மதுரை பழங்கானத்தத்தில் மாலை 5 மணி முதல் 6 மணி வரை போராட்டம் நடத்த அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. திருப்பரங்குன்றம் பகுதியில் போராட்டம் நடத்த அனுமதி இல்லை என்ற நிலையில் மதுரை பழங்கானத்தத்தில் மாலை 5 மணி முதல் 6 மணி வரை போராட்டம் நடத்த அனுமதியானது வழங்கப்பட்டிருக்கும் அண்மை தகவலை பார்த்து கொண்டிருக்கிறோம். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் நாகேந்திரன் வழங்க நாம் கேட்கலாம். நாகேந்திரன், விரிவான விவரம். வணக்கம் சியாம். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் மலை யாருக்கு உரியது எனவும் யார் அந்த உரிமை கொண்டாடுவது எனவும், மேலும் அந்த மலை மீது இருக்கக்கூடிய சிக்கந்தர் அவுலியா அந்த தர்காவில் ஆடு மற்றும் கோழிகள் பலியிடுவது தொடர்பாக சில பிரச்சனைகள் எழுந்து வந்தது. இது தொடர்பாக இரு தரப்பை சேர்ந்தவர்களும் மாறி மாறி போராட்டம் நடத்தி வந்த நிலையில் இன்று மதியம் 3 மணி அளவில் திருப்பரங்குன்றம் பகுதியில் போராட்டம் நடத்தப்படும் என இந்து முன்னணி மற்றும் அதன் அந்த அமைப்புகள், இந்துத்துவ அமைப்புகள் போராட்டத்தை அறிவித்திருந்தனர். இதன் காரணமாக மதுரை மாவட்ட நிர்வாகம் 144 தடை உத்தரவு நேற்றும் இன்றும் பிறப்பித்திருந்தனர். இதன் காரணமாக மதுரை மாநகர் மற்றும் மாவட்டம் முழுவதும் சுமார் 4000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். வாகன சோதனையில் ஈடுபட்டு வரும் நிலையில் இந்த 144 தடை உத்தரவு நாங்கள் ஜனநாயக முறையில் போராட்டம் நடத்த உள்ள நிலையில் இந்த மாவட்ட நிர்வாகம் வேண்டுமென்றே இது போன்ற தடை உத்தரவை போட்டிருப்பதாகவும், இந்த 144 தடை உத்தரவை விலக்க வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த மனு மீதான விசாரணை நீதிபதிகள் ஜெயச்சந்திரன் மற்றும் பூர்ணிமா அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது இந்த மனு மீது விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் அப்போது அரசு தரப்பில் இது பாபர் மசூதி இந்த கலவரம் போன்று மீண்டும் ஒரு சம்பவம் நடந்துவிடும் என்ற அச்சத்தினால்தான் ஒரு சில சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டுவிடக் கூடாது என்ற காரணத்தினால்தான் மாவட்ட நிர்வாகம் 144 தடை உத்தரவு பிறப்பித்து இந்த போராட்டங்கள் எதுவும் நடத்த அனுமதி இல்லை என மறுத்து பாபர் மசூதி விவகாரத்தை தற்போது இதில் பேச வேண்டாம், ஏன் இவர்களுக்கு போராட்டம் நடத்துவதற்கு எப்போது எங்கு நடத்தலாம் என்பது குறித்து மதுரை மாநகர காவல் ஆணையரிடம் உரிய விளக்கம் பெற்று தெரிவிக்க வேண்டும் என மதிய உணவு இடைவெளிக்கு முன்பு உத்தரவிட்டிருந்தார். இந்த நிலையில்தான் மதுரை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் இருந்து இவர்கள் போராட்டம் நடத்துவதற்கு திருமங்கலம் உள்ளிட்ட இந்த பகுதியில் அவர்கள் தேர்வு செய்து கொள்ளாமை எனவும் தெரிவிக்கப்பட்டது. அதனை அரசு தரப்பு வழக்கறிஞரும் நீதிமன்றத்தில் நீதிபதிகள் ஜெயச்சந்திரன் மற்றும் பூர்ணிமா அமர்வு முன்பு அவர்கள் தங்களது தரப்பு வாதமாக கூறியிருந்தனர். பிரச்சனைக்குள்ளாக இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றம் அந்த மலைப்பகுதியில் அந்த இந்துத்துவ அமைப்புகள் சேர்ந்து இந்த மாதிரி யாருக்கு உரியது, அதில் ஆடு கோழி உள்ளிட்டவை பலியிடுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தேவையற்ற போராட்டங்கள் நடத்தினால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டுவிடும், மக்கள் அமைதியான முறையில் வாழக்கூடிய இந்த பகுதியில் அந்த மாதிரி அதற்காக திருமங்கலம் அருகில் இருக்கக்கூடிய திருமங்கலம் பகுதியில் போராட்டம் நடத்திக் கொள்ளலாம் என அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் இவர்கள் அதற்கு மனுதாரர் தரப்பில் ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த நிலையில் நீதிமன்றம் ஒரு அதிரடி உத்தரவு என்பதை பிறப்பித்திருக்கிறது. அது என்னவென்று பார்த்தோம் என்றால், மதுரை மாநகர் பழங்கானத்தம் பகுதியில் இன்று மாலை 5 மணி முதல் 6 மணிக்கு அந்த 1 மணி நேரத்தில் அந்த அமைதியான முறையில் அவர்கள் அவர்களது ஜனநாயக முறைப்படி அந்த போராட்டத்தை நடத்திக் கொள்ளலாம். இதில் எந்த விதமான சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டுவிட வகையில் இவர்கள் அந்த அமைதியான முறையில் மட்டுமே இந்த போராட்டம் நடத்த இந்த நீதிமன்றம் அந்த உத்தரவு என்பதை பிறப்பிப்பதாகவும், இதற்கு காவல்துறை உரிய பாதுகாப்புகளை அளித்து அந்த சட்ட விதிகளுக்கு உட்பட்டு இந்த போராட்டங்கள் நடத்த வேண்டும் எனவும் இந்த உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு நீதிபதிகள் ஜெயச்சந்திரன் மற்றும் பூர்ணிமா அமர்வு இந்த முக்கியமான உத்தரவை பிறப்பித்திருக்கின்றனர். மதுரை மாவட்டமே இந்த திருப்பரங்குன்றம் மலை தொடர்பாக இந்துத்துவ அமைப்புகள் போராட்டம் அறிவித்திருந்த நிலையில் பரபரப்பான சூழ்நிலை காணப்பட்டு வந்த நிலையில் நீதிமன்றம் இந்த விவகாரத்தில் ஒரு முக்கியமான தீர்ப்பை வழங்கி இருக்கின்றது. ஷியாம், வழக்கு தொடர்பான விரிவான விவரங்களுக்கு நன்றி நாகேந்திரன்.